இந்த வேளையிலும் ஆலோசனை பகுதியாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உங்களை ஞானி. அப்ப ஞானி என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஞானம் உள்ளவன், அவன் ஞானி. அவன் எப்படிப்பட்ட விவேகம் உள்ளவன், பகுத்தறியக்கூடிய கிருபை பெற்றவன். அப்படிப்பட்டவன் எவனோ அவன் என்ன செய்யணுமா, ஞானத்திற்குரிய அந்த தெய்வ பயத்திற்குரிய சாந்தத்தோடு தன்னுடைய கிரியைகள் என்று சொன்னா தன்னுடைய செயல்பாடுகள் ஆமே எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அப்ப நல் நடக்கையினாலே காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களோடு இணையணும். நல்ல தெய்வத்தோடு இணையும் போதுதான், ஏனென்று சொன்னால் இயேசு நல்லவர் ஆமே. அவரோடு சேருகிற பிள்ளைகளுக்கு, அவரோடு சேர்ந்து வாழுகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, நல்ல நடக்கையினால தன்னை காண்பிப்பாங்க. நான் இயேசுவின் பிள்ளை என்பதை நடக்கையினால காண்பிப்பார்கள். அப்ப நடக்கையினால, நல்ல நடக்கையினால நீங்களும் நானும் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜனங்களுக்கு முன்பாக, ஊருக்கு முன்பாக, இனத்துக்கு முன்பதாக, விசுவாசிகளுக்கு முன்பதாக, சபைக்கு முன்பதாக நல்ல நடக்கை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நான் எந்த அளவுக்கு நல்ல தெய்வமாய இயேசுவோடு இணைந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நடக்கை எப்படி இருக்கும், நல்ல நடக்கையாய் இருக்கும். அந்த நடக்கையை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆமே, காண்பிக்க முடியும். இல்லாவிட்டால் காண்பிக்க முடியாது. துர்நடக்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஞானி விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ. எல்லாரையும் பார்த்து வேதம் சொல்லல. யாருக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஞானிக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு, மனுஷிக்கு, குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, விவேகத்தோடு இருக்கிறவர்கள் எவனோ அவர்கள் தான் இந்த வசனம் அவர்களுக்கு தான் போதிக்கப்படுகிறது. ஞானத்திற்குரிய சாந்தம், அந்த ஞானம் இருக்குமானால் சாந்தம் இருக்கும், அமைதி இருக்கும். மாத்திரமல்ல, அந்த ஞானமும் அந்த அமைதியும் இருக்குமானால் அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிப்பாங்க, காண்பிக்க கடவன். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானே என்ன செய்யணும், நம்முடைய நடக்கை நல்ல நடக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா நம்மை அநேகர் பார்க்கிறாங்க, கவனிக்கிறார்கள். ஆமே, கவனிக்கும் போது நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது, ஜனங்கள் பார்க்கிறாங்க, ஊரார் பார்க்கிறாங்க, எல்லாருமே பார்க்கிறாங்க. ஒரு பக்கம் இயேசுவும் பார்க்கிறார் ஆமே. இயேசு நம்முடைய நடக்கையை கவனிக்கிறார். என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எப்படி நடக்கிறார்கள் என்று தேவன் கவனிக்கிறார். அதை தேவ பிள்ளைகள் ஆமே நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்தால் தான் நடக்க முடியும். அறியாதவர்களால நடக்க முடியாது. தேவனை அறியாதவர்களால, தேவனுடைய ஞானத்துக்கு ஆமே அந்த பயப்படாதவர்களால நடக்க முடியாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்தாதான் நல்லா நடப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படலைன்னா நல் நடக்கை நடக்க மாட்டாங்க. பிள்ளை ஆமே பெற்றோரை குறித்த ஒரு பயம் இருக்க வேண்டும். ஆமே, இருந்தா பிள்ளைங்க நல்லா நடப்பாங்க. சொல்லுவாங்க, அந்த பிள்ளைங்க ஏன் தெரியுமா அவ்வளவு பயத்தோட நடக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா ரொம்ப கண்டிஷன் உள்ளவங்க, அதனால அந்த பிள்ளைங்க ரொம்ப பயத்தோட நடக்கிறாங்க. அப்படியான அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா எப்படிப்பட்டவர்கள், தவறை பார்த்தா தாங்க மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க என்பதை பிள்ளைகள் அறிந்து நல்ல நடக்கையில நடக்கிறாங்க. அதே போலதான் நீங்கள் நானே இயேசுவை நல்லா அறியணும். ஆமே, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும். அறிந்தால் மாத்திரமே நல்ல நடக்கையினால மற்றவர்களுக்கு நம்மை காண்பிக்க முடியும். சகை அப்படித்தானே காண்பித்தான், நல்ல நடக்கையினால காண்பித்தான். எப்படி அவனுக்கு நல்ல நடக்கை வந்தது, முன்னே அவன் தூரமா இருந்தான், இயேசுக்கு அவனுக்கு எந்த ஒரு கனெக்ஷனே கிடையாது. ஆமே, அப்படி அவன் வாழ்ந்தவன். ஆனா இன்றைக்கு அவன் இயேசுவை அறிந்தான், இயேசுவை பார்த்தான், இவனுக்கு இயேசுவை அறிகிற அந்த ஞானம் வந்தது. அதான் வேதம் சொல், அவன் ஞானியாய் மாறினான். அதுவரை அவன் ஞானி அல்ல, பாவம் செய்ய ஞானியா இருந்தான். ஆனா இப்ப நல்ல காரியங்களை செய்ய ஞானியாய் மாறினான். அதான் வேதம் சொல்லுகிறது, விவேகி உள்ளவனாய் மாறினான். மாறினது மாத்திரமல்ல, அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால காண்பிக்கிறான்.
அவன் இருக்கிற எரியோ பட்டணத்துல தன்னை காண்பிக்கிறான். எப்படி காண்பிக்கிறான்? நல் நடக்கை உள்ளவனாய் காண்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி துர்நடக்கை உள்ளவனாய் காண்பித்தான், இப்ப நல் நடக்கை உள்ளவனாய் காண்பித்தான். ஏன்? அதற்கும் இதற்கு என்ன வித்தியாசம்? இதற்கு முன்னதாக தேவனை அறியல, இயேசு அறியல, இப்ப இயேசு அறிந்து விட்டான். இயேசு அறிந்த உடனே இவனுடைய நடக்கை மாறிவிட்டது. எப்படிப்பட்ட நடக்கை? நல் நடக்கை. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? நம்ம ஆண்டவரை எப்படி அறிந்திருக்கிறோம்? இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அறிந்தால் நல் நடக்கை உள்ளவர்களா மாறும். நம்ம வாழ்க்கையில நல்ல நடக்கை இல்லைன்னு நினைச்சுக்காங்க, ஒரே ஒரு ஆன்சர் தான், நம்ம ஆண்டவரை அறியல, அறிய வேண்டிய பிரகாரமா அறியல, அதனால நடக்கல, அதனால பயம் இல்ல, அதனால ஞானம் இல்ல, அதனால விவேகம் இல்ல, அதனால நல் நடக்கை நம்மால காண்பிக்க முடியல. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் நல் நடக்கை உள்ளவர்களாய் காண வேண்டுமானால், மற்றவர்களுக்கு நம்மை காண்பிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனா கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த ஞானம் வருகிறது, விவேகம் வருகிறது. அதற்குரிய ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு நீங்கள் நான் எப்படி வாழுகிறோம்? ஆமென். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இருக்கிறது போல உங்கள் நடக்கையத்தான் கர்த்தர் மெயின் பண்ணுகிறார். நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்க. இன்னை நம்ம பாடுவோம், ஆடுவோம், கர்த்தருக்கு கொடுப்போம், ஆனா வசனத்தின்படி வாழ மாட்டோம். வசனமே நம்ம வாழ்க்கையில இல்ல. வசனம் இல்லாதபடியினால பரிசுத்தம் இல்ல. வசனம் நம்மிடத்துல இல்லாதபடியினால பயம் இல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க, பரிசுத்த நடக்கை உள்ளவர்களா இருங்க. நடக்கை பரிசுத்தம் உள்ளதா? ஏன்? நாம ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ளவன், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர், பாவம் அவர்களை அணுகவே அணுகாது. அதான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அழைத்தவர், நான் பரிசுத்த. நம்ம இங்க வந்திருக்கிற எல்லாரையும் அழைத்திருக்கிறார், அவர் பரிசுத்த. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க நடக்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அதான் அவர் பார்க்கிறார். நாம் பரிசுத்த, நீங்கள் அதனால பரிசுத்தமா இருங்க. மறுபடியும் அந்த வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். இருக்கிறது போல போல. ஆமென். அப்ப போல அவர் எப்படி இருக்கிறார், அது போல நம்ம மற்றவங்களை போல நாம நடக்க நினைப்போம், அவங்கள போல ட்ரெஸ் போட நினைப்போம், அவங்கள போல பேசணும்னு நினைப்போம், அவங்கள போல வாழணும்னு நினைப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் செய்யறது போல, அவர் வாழ்ந்தது போல நாம வாழ்கிறோமா? அவர் பேசினது போல, அவர் நடந்தது போல, அவர் செய்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அதான் அவர் சொல்லு, என்ன நான் பரிசுத்தம், உங்களை அழைச்சிருக்கிறேன். இங்க வந்திருக்கிற எல்லாரும் நீங்களாக வந்ததல்ல, அவர் அழைச்சி வந்திருக்கிறீங்க. அப்ப அவர் அழைச்சார்ல, அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை நீங்க அறிஞ்சீங்களா? அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படியான உங்க நடக்கை எப்படி இருக்கிறது? உங்க கிரியைகள் எப்படி இருக்கிறது? உங்க பேச்சு எப்படி இருக்கிறது? நீங்க சத்தியத்தின்படி வாழுகிறீங்களா? சத்தியத்தின்படி நடக்கிறீங்களா? சத்தியம் இதயத்துல இருக்கிறதா? இயேசு இருக்கிறாரா? வசனம் இருக்கிறதா? வசனம் உள்ளே இருந்தா, இயேசு உள்ளே இருந்தா, நிச்சயமா நம்முடைய நடக்கை பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். வசனம் இல்லாவிட்டால் இயேசு இல்ல, இயேசு இல்லாவிட்டால் பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்லாவிட்டால் நம்முடைய நடக்கை பரிசுத்தமாய் மாறாது. ஆமென். கிரியையில காண்பிக்க முடியாது. அதான் அவர் சொல்லுகிறார், ஆமென், பரிசுத்தராய் இருக்கிறது போல போல. ஆமென். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 15ல இருந்து 18 வரைக்கும். பேதை எல்லாவற்றையும் நம்புவான். யார் என்ன சொன்னாலும் நம்புவான். எந்த மனுஷன் சொன்னாலும் நம்புவான். படிச்சவன் சொன்னாலும் சரி, படிக்காதவன் சொன்னாலும் சரி, ஆராதிக்கிறவன் சொன்னாலும் சரி, ஆராதிக்காதவன் சொன்னாலும் சரி, எல்லாவற்றையும் நம்புவான். ஆனா அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது? விவேகியோ தன் நடையின் மேல எப்படி இருக்கிறானா? கவனமா இருக்கிறான். இங்கே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 3:13, உங்களில் ஞானி விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நல்ல நடக்கையினாலே தன் கிரியைகளை காண்பிக்க கடவன். இங்க வேதம் சொல்லுகிறது, விவேகி தன் நடையின் மேல எப்படி இருக்கிறானா? கவனமா இருக்கான். நான் நல்லா நடக்கிறேனா? தேவன் என்னை அழைச்சிருக்கிறாரு, அவருக்கு விருப்பத்தின்படி நான் நடக்கிறேனா, நான் செய்கிறேனா, நான் வாழ, அவ்வளவு கவனமா இருப்பான்.
என் நடையில பிசகு வரக்கூடாது, என் நடையில தவறு வரக்கூடாது, தேவனை பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி நடையின் மேல கவனமா இருப்பானா. தேவன் பிரியப்படுகிற விதத்துல தானா நான் நடக்கிறேன் என்பதுல அவன் கவனமா இருப்பானா. நாம அப்படி இருக்கிறோமா? தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஞானமுள்ளவன் எதற்கு விலகுறான்? தீமைக்கு. தீமை நம்ம விலகுறோமா தேவ பிள்ளைகளை? நீங்க உங்களையே யோசிங்க. ஏதோ வாசித்து போகிறது அல்ல, இதன் எதுக்காக? ஏதோ டைம் பாஸுக்காக அல்ல. இதை நீங்களும் நானும் உணரணும். இதை வாசிக்கும் போது நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நீங்கள் நானும் சிந்திக்கணும் தேவ பிள்ளைகளே. சிந்தித்து நம்முடைய கிரியைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய நடக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆமே இன்னைக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்கிறது என்று சொன்னா நீ எந்த அளவு படிச்சிருக்கிறா படிக்கலையா என்பதை அவங்க பார்க்கும்படியாக தான் எக்ஸாம் போடுகிறாங்க. பார்த்து தான் நல்லா படிச்சிருக்கிறோம் என்பது அதுல நமக்கு தெரியும் எக்ஸாம்ல. ஆமே இங்க வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது. ஒரு சிறு பிள்ளைக்கு சொல்லி தருகிறது போல நமக்கு சொல்லி தருகிற. ஏன் தெரியுமா? அவர் நம்ம மேல அவ்வளவு அன்பா இருக்கிறா, நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறா. நீங்கள் நான் கெட்டு போக கூடாது என்று சொல்லி அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார் பிள்ளை. அதான் வேதம் சொல்லுகிறது. 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 14:16. பயந்து ஏன் பயப்படுகிறா? ஏன் பயப்படுகிறா? யாருக்கு பயப்படுகிறா? யாருக்கு பயப்படுகிறா? யாருக்கு பயப்படுகிறான் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு பயப்படுகிறான். மனுஷனுக்கு அல்ல அவன் பயப்படுகிற. தேவனுக்கு பயந்து எதற்கு விலகுகிறான்? தீமைக்கு விலகு. நம்ம எத்தனை பேர் தீமைக்கு விலகுறோம்? தேவனுக்கு பயந்தா தீமைக்கு விலகுவோம். தேவனுக்கு பயப்படாவிட்டால் தீமையோடு என்ன செய்வோம்? இணைந்து கொள்வோம். ஆமே துரோகிகளோடு இணைந்து கொள்வோம், பாவிகளோடு இணைந்து கொள்வோம், பொல்லாதவர்களோடு இணைந்து கொள்வோம், அக்கிரமக்காரர்களோடு இணைந்து கொள்வோம். ஆமே தேவனோடு இணைய மாட்டோம், தேவ பிள்ளைகளோடு இணைய மாட்டோம், ஜெபிக்கிறவர்களோடு இணைய மாட்டோம், பரிசுத்தவான்களோடு இணைய மாட்டோம், நீதிமான்களோடு இணைய மாட்டோம். கர்த்தருக்கு பயப்படாதபடியினால அக்கிரமக்காரரோடு நம்முடைய தொடர்பு, பொல்லாதவர்களோடு பாவிகளோடு தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு நம்முடைய இணைப்பு இருக்கும். ஆனா ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் போது தீமைக்கும் விலகுகிறான், பொல்லாப்பவன் விலகுகிறான், அக்கிரமத்தம் விலகுகிறான். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் விலகுறோம்? தீமைக்கு எத்தனை பேர் விலகுறோம்? தேவ பிள்ளையே, உங்களை நீங்களே அலசி பாருங்க. நான் விலகுறேனா? கர்த்தர் சும்மா இல்ல தேவ பிள்ளைகளை. ஒவ்வொரு வார்த்தையில நம்மை மெருகேற்ற வேண்டும், நம்மை உருவாக்க வேண்டும். ஆமே அல்ல, நமக்கு உள்ள தேவன் உருவாகணும், தேவன் உருவாகணும், இயேசு உருவாகணும், இயேசு வளரணும். ஆமே இயேசு வளரணும் தேவ பிள்ளைகளே. ஏதோ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இயேசு உள்ளத்துல வந்தது போல அல்ல, அவர் நாளுக்கு நாள் வளரணும். ஆமே ஆவியில வளரணும், வார்த்தையில வளரணும், வல்லமையில வளரணும், பலத்துல வளரணும், நல்ல நடக்கையில வளரணும். ஆமே இல்லாட்டா நம்ம குப்பை. ஆமே நீங்க வளரலன்னா நீங்க எங்க பார்வைக்கு மனுஷனா இருக்கலாம், தேவ பார்வைக்கு நீங்க குப்பை தேவ பிள்ளையே. இந்த குப்பையை கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டா. மணிகளை சேர்க்கும்படியாய்த்தான் இயேசு இந்த உலகத்துல வரப்போகிறார். பதரை அல்ல, குப்பை அல்ல தேவ பிள்ளையே. கர்த்தரை பயப்படாதவன் குப்பைதான். ஆமே கர்த்தருக்கு பயப்படாதபடி நல்ல நடக்கை வாழலன்னா நம்ம குப்பைதான் தேவ பிள்ளையே. அவருக்கு நம்ம விலையேற பெற்றவர்கள் அல்ல, விலை இல்லாதவர்கள். ஆமென் அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் குப்பையா இருக்கிறேனா, மணியா இருக்கிறேனா? நான் எத்தனை பேர் மணின்னு சொல்ல முடியும்? நான் மணியா இருக்கிறான்ப்பா. மணியை தான் களஞ்சியத்துல சேர்ப்பாரு. பதரையெல்லாம் அக்கினி ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து வாழாதவர்களை, தீமை விட்டு விலகாதவர்களை, விவேகமாய் நடக்காதவர்களை சேர்க்கும்படியா ஒரு அக்கினி ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தேவ பிள்ளையே. பரலோகமா ஆயத்தப்படுகிறது, அக்கினிய கடலும் ஆயத்தமாகிறது. நீங்கள் நான் 2 இடத்துல ஒரு இடத்துக்கு போய்த்தான் ஆகணும். வசனத்து நடுங்கினால் நல்ல இடத்துக்கு போகலாம், வசனத்து நடுங்காவிட்டால் அந்த நாசமான இடத்துக்கு தான் போக முடியும். வேதம் சொல்லுகிறது, விவேகி என்ன செய்யறான்? தீமையை விட்டு விலகிறான். கர்த்தரு பயப்படுகிற ஞானமுள்ளவன் என்ன செய்யறானா? தீமையை விட்டு விலகுறான். நம்ம எத்தனை பேர் விலகுதான்? அவன் நீங்க யோசிச்சுப்பா, நான் விலகுறேனா? அவன் அடுத்து வாசிங்க பார்க்கலாம்.
மதியினனும் மூர்க்கம் கொண்டு துணிகரமா இருக்கிறான். ஏன் ஃபர்ஸ்ட் உள்ள சென்டென்ஸ் சொல்லு, ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகு. அவன் பயந்து தீமைக்கு விலகுறான், கத்தரிக்கு பயந்து தீமைக்கு விலகுறான். ஆனா மதியினனோ முட்டாளோ, கத்தரிக்கு பயப்படாதவனோ, கத்தரிக்கு பயப்படாதவளோ மூர்க்கம் கொண்டு கோபம் வருது. என்ன பிரசங்கம் இது? என்ன பிரசங்கம்? நான் ஆசீர்வதிப்பார் என்றல்லவா வந்தேன். இது என்ன பிரசங்கம்? இது என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை இப்படியும் இருக்கிறதா என்று மூர்க்கம் கொண்டு என்ன செய்யறான்? துணிகரமா இருக்க. இன்னும் பாவம் செய்யறான், இன்னும் பேசுகிறான், இன்னும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறான். அல்லேலூயா. துரோகம் பண்ணுகிறான், தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான். ஏன்? கர்த்தரை பயப்படுகிற பயம் இல்ல, அதனால அவன் பேசுகிறான். 17வது வசனத்தை வாசிங்க. முற்கோபி, மதியேட்டை. முற்கோபின்னா சொல்லுவாங்க மூக்கில புல்லு குத்தின்னு. சொன்ன உடனே யோசிக்கவே மாட்டாங்க, கோபம் வந்துடும். எதுக்காக சொன்னாங்க அதெல்லாம் புரிய மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லி அது முற்கோபி. ஏன் இப்படி சொல்ல காரணம் என்ன? அதை அலசி ஆராயாதபடி வேதம் சொல்ல முற்கோபி மதியேட்டை செய்வான். மதியன அறிவீனம். மதி என்று சொன்னால் அறிவு, கேட்டை என்று சொன்னால் அறிவில்லாதது. மதிகேட்டை செய்வான். துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். பேதையர் புத்தியீனம், புத்தியை அல்ல புத்தி ஈனத்தை சுதந்தரிக்கிறார்கள். விவேகிகளோ அறிவினால் என்ன செய்யறாங்க? முடி சூட்டப்படுகிறார்கள். விவேகி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் ஞானத்தினால அறிவினால முடி சூட்டப்படுகிறான். ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார், அவனை ஒரு உன்னத நிலைமைக்கு நேராக கொண்டு போகிறார். அதே அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பின்வாங்கி இருதயம் உள்ளவன் தன் வழிகளையும் என்ன செய்வான்? மாறிடுவான். நல்ல வழியை விட்டு பின்வாங்கி விடுவான். தேவனுக்கு பயப்படாதவன். ஆனா நல்ல மனுஷனோ தன்னில் தானே பரவாயில்ல, நான் தேவனே நம்பி இருக்கிறேன், தேவனை பிரியமானதையே நான் செய்யறேன், அதுல அவன் என்ன செய்யறான்? திருப்தியாகிறான். ஆனா தேவ பிள்ளைகள் தன்னுடைய நடக்கையினால தேவனை பிரியப்படுத்துகிறார்கள். கிரியைகள் நல்ல நடக்கைகளாய் காணப்படுகிறது. அதைத்தான் நீதிமொழியில சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஞானிகளாய் காணப்பட வேண்டும். ஆமே. வேதம் சொல்லுகிறது. ஆமே. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2-5 வாசிச்சு பாருங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 5வது வசனமும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்ப இயேசு எப்படிப்பட்டவர்? தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ஆமே. அதான் அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம். என்ன மனுஷன் வானத்தை சிங்காசனமா வச்சிருக்கிறான்? எந்த அதிகாரியும் வானத்தை சிங்காசனமாக வைத்ததே இல்லை, வைக்க போறதும் இல்லை. ஆனா நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அங்க இருக்கிறாரு, அவருடைய பாதம் அந்த பூமியில இருக்கிறதா. அப்படியானால் நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட பெரியவர்? வானங்கள் கொள்ளாதது, பூமி கொள்ளாத பெரிய தெய்வம். பெரிய தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நம்ம அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை, அதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. ஏதோ அப்படி நினைச்சு ஆராதிச்சா நம்ம ஆராதனை இப்படியா இருக்கும்? இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் ஆராதிக்க வருகிறேன் என்று சொன்னா நம்ம எவ்வளவு நடுங்குவோம், தேவ பிள்ளைகள் எவ்வளவு பயப்படுவோம். இப்படிப்பட்ட தெய்வம் அன்போடு நம்மிடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம மேல வைத்த அன்பினால, நம்ம மேல வைத்த கிருபையினால அவருடைய விலையேற பெற்ற வார்த்தை நம்மிடத்துல பேசப்படுகிறது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? இவ்வளவு பெரிய தெய்வம் இங்க இருக்கிறாரு, இவ்வளவு பெரிய தெய்வம் இந்த கூடாரத்துல இருக்கிறாரு. ஏன்னா அவர் தாழ்மை உள்ளவர், அவர் தாழ்மையின் சொரூபி. 2-3 பேர் நாமத்தினால் எந்த இடத்துல கூடினால் அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்னவர். இப்படிப்பட்ட பெரிய தெய்வம், அவரை ஆராதிக்கிறவர்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது?
அடுத்த வார்த்தை சொல்லுகிறேன், என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் வாசிங்க பார்க்கலாம், ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. யார கர்த்தர் பார்க்கிறாரு? என் வசனத்தை நடுங்கிறவனை, என் வசனத்தை நடுங்கிறவர்களை நோக்கி பார்க்கிறாரு, நோக்கி பார்க்கிறாரு. எல்லாரையும் பார்க்கிறாரு, உண்மைதான். ஆனா என் வசனத்தை நடுங்கிறவன் எப்படி நடுங்க வேண்டுமா? சிறுமைப்பட்டு தாழ்மைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, நான் ஒன்றுமே இல்லப்பா, இவ்வளவு பெரிய தெய்வத்து முன்பதாக நான் ஒன்றுமே இல்ல, ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்தை நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். யாரு தாழ்மையோடு நொறுங்குண்ட இதயத்தோடு நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி வசனத்தை, இப்படியெல்லாம் வசனம் இருக்கிறதா என்று சொல்லி யார் பயப்படுகிறார்களோ அவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். இந்த இடத்துல அவர் யாரை நோக்கி பார்ப்பார்? எல்லாரையும் பார்க்கிறாரு. ஆனா நோக்கி பார்க்கிறது யார? தாழ்மையுள்ளவர்களை பார்க்கிறாரு. கர்த்தருடைய வசனத்தை நடுங்கிறவனை கர்த்தர் பார்க்கிறாரு. அவனுடைய காரியத்தை அவர் பொறுப்பெடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அவன் கூப்பிடும் போது அவனுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் சத்தம் கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. மற்ற எல்லாரும் கூப்பிடுகிறாங்க, ஆமே, சத்தம் இல்ல. ஆனா உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். இவ்வளவு பெரிய தெய்வம். அதை 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை நடுங்குகிறவர்களே, ஆமா, எல்லாரும் கேட்டு பிரயோஜனம் இல்ல. அவருடைய வார்த்தையை கேளுங்க. யாரெல்லாம் நடுங்குறீங்க அவங்க கேளுங்க. நடுங்கிறவங்க தான் தேவனுக்கு நற்கிரியைகளை செய்வாங்க. நடுங்காதவர்கள் செய்ய மாட்டார்கள். எத்தனை பேர் நடுங்குறீங்க தெய்வ பிள்ளைகளே? நடுங்கினவர்கள் கர்த்தர் உண்மையா இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க. பேச்சில உண்மை இருக்கும், கிரியையில உண்மை இருக்கும், பார்வையில உண்மை இருக்கும், சிந்தனையில உண்மை இருக்கும், எல்லாவற்றிலும் உண்மை இருக்கு. நம்ம எத்தனை பேர் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? கர்த்தருக்கு எத்தனை பேர் உண்மையா நம்ம கொடுக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம உண்மையாய் கொடுக்கிறோம்? அப்ப நீங்க கொடுக்கல, உண்மை இல்லைன்னா நீங்க என்ன ஆண்டவரை அறியல. உங்க ஆராதனை மேல கர்த்தர் பிரியப்படல. ஆமே, அதான் வேதம் தேவ பிள்ளைகளே. ஆனா நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம கைகளை தட்டுகிறோம், திருவிருந்து எடுக்கவும் ஆயத்தமா இருக்கிறோம். சகை நேற்றை தான் ஆண்டவர் அறிஞ்சான். அவன் அன்றைக்கு அந்த நேரமே அவன் உண்மை உள்ளவனாய் மாறினான் அல்லவா? நீ எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்கிறா, நீ ஆராதிக்கிறா, கை தட்டுகிறா, குதிக்கிறா, ஆனா நீ உண்மை இல்ல. உடைய கூப்பிடுதல் எப்படி கர்த்தர் செவி கொடுப்பார்? உடைய ஆராதனை கர்த்தர் எப்படி பிரியமாயிருப்பார்? அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அவர் அநேகத்தின் மேல அதிகாரியாய் மாற்றுகிறார் அல்லவா? நீ எப்படி நடக்கை காட்டுகிறா? உன்னை நடக்கை, நல் நடக்கை, நல் கிரியைகளை காட்டுகிறியா? இல்ல. சபை காட்டுதியா? அடுத்த விசுவாசி காட்டுதியா? என்னையா தேவனுக்கு நீ காட்டுதியா? தேவனை பார்க்கிறாரு. கர்த்தரை பயப்படுகிற கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு உன்னை நல்லா இருக்கும், இன்னைக்கு திருட திருட நல்லா இருக்கும், சேர்க்க சேர்க்க நல்லா இருக்கும். ஆலயம் பட்டினியா இருக்கிறது, உனக்கு நல்ல ஜாலி. பயம் இல்லையா? பயப்படுகிறதில்லை. வலது பக்கத்தில் இந்த கள்ளன் கேட்கிறான், இடது பக்கத்தில் இந்த கள்ளனை பார்த்து நீ தேவனை பயப்படுகிறதில்லையா? இவ்வளவு துணிகரமா பேசுறியே. என்ன சகோதரி, என்ன சகோதரா? நடிக்கிறோம், நல்லா நடிக்கிறோம், நடிக்க நல்லா தெரியுது. ஆவிக்குரியர்கள் நடிக்கிற நடிப்பை போல உலகத்தான் தெரியாத பிள்ளையே. சகைய பரலோகத்துல பார்க்கலாம், ஒன்ன பார்க்க. ஏன் தெரியுமா? உண்மை இல்ல. அவன் ஒரு நேரத்தில் கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவ, தேவன் உண்மை உள்ளவ. இவருக்கு முன்னாடி நான் எப்படி திருட்டுத்தனம் பண்ணுகிறது? வாங்கினதெல்லாம் நாலத்தனையா கொடுக்கிறேன் ஐயா, ரெட்டத்தனையா இல்ல, நாலத்தனையா நான் கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை நடுங்க. எல்லாரும் கேட்காதே, காதை அடைச்சிருங்க. பயப்படாதங்க, காதை அடைங்க, காதை அடைச்சிருங்க. இதெல்லாம் கர்த்தர் நியாய தீர்ப்பு நாள்ல கொண்டு வந்து உனக்கு முன்பாக நிறுத்துவா. இந்த நேரம், இந்த டைம் என்ன பேசப்பட்டது எல்லாம் எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆகிறது பிள்ளையே. பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. நீங்க பேசுகிறது வேற ஒரு மனிதன் ரெக்கார்டு பண்ணலாம், மொபைல்ல, கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணலாம். இவ்வளவு ஞானம் உலகத்துல இருக்கும்போது பரலோக ஞானத்துல ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. இந்த ஆற எத்தனை பேர் கலந்து கொண்டீங்க? எல்லாமே ரெக்கார்ட் ஆகிறதே பிள்ளையே. நினைச்சிட்டா பயம் இல்லாம ஆராதிக்கிறா, நடுக்கம் இல்லாம ஆராதிக்கிறா.
நடுக்க எங்க போயிச்சு? பயம் எங்க போயிச்சு? கர்த்தர் பயப்படுகிற பயம் எங்க போச்சு? எங்க போச்சு? தேவப்பிள்ளை 2-3 பேர் நாமத்தினம் எங்க கூட அவர் இருக்கிறாரு. ஊழியக்காரர்கள் அற்பமா நினைக்கிறது. ஆமா, அவ பேசிட்டு போறா, நான் இல்ல பேசுகிறது. பரிசுத்த ஆவியானவர். சும்மா நீங்க நினைக்கலாம், ஐயோ பேசுகிறோம் நீங்க அப்பா பரிசுத்த ஆவியான். இப்ப யார் பேசுகிறா? ஆமென், அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்து வாங்க. எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். எப்படி இருங்க? பேசுகிற தெய்வத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம், நாங்க இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லி விலகாதபடி எச்சரிக்கையா இருங்க. தெய்வமாக்கும். மனுஷனை கண்டு வெளிநாட்டுல போயிடலாம், இங்க ஒரு தவறு செஞ்சா வெளிநாட்டு ஓடிடுவாங்க. ஏன்? அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தானே உனக்கு எங்கேயும் ஒழிக்க முடியாது, தேவனை விட்டு எங்கும் போக முடியாது. ஏனெனில் உலகத்தில் இந்த பூமியில பேசினவர்களுக்கு செவி எடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் அவங்களே தப்பல்லன்னா எப்படி தப்பி போவீங்க? உலகத்துல பேசினவர்களுக்கு செவி கொடுக்காட்டாலே தப்பி போகல. இப்படி இருக்கும்போது பல்லவத்திலிருந்து பேசுகிறவருக்கு நீங்க எப்படி அவருடைய சத்தத்தை நீங்க விட்டு விலகி எப்படி தப்பி போவோம்? ஆமென். சகைக்கு யாருமே போதிக்கல, யாருமே இயேசு வாயே திறக்கல, போனாரு, அவ்வளவுதான். இந்த வீட்டு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இவன் சொன்ன பிறகுதான் சொன்னார். ஆமென். எதுவுமே பேசல. வேதம் சொல்லு, பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகிறவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஒருத்தனும் உதவ மாட்டான், இக்கட்ல ஒருவனும் உதவ மாட்டான், ஆண்டவரும் உதவ மாட்டா, உடைய இனஜன பந்துக்கள் உதவ மாட்டாங்க. நம்ம உதவும் போது கூட ஒத்துழைப்பு கொடுங்க. அல்லாத டைம்ல ஐயோ ஐயோன்னு கூப்பிட்டா ஒருத்தரும் சத்தம் கொடுக்க மாட்டாங்க. அதை ஏசாயா 66:5வது வசனத்துக்கு வாங்க. ஏசாயா 66:5. என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவாங்க. வசனத்து நடுங்காதவங்க வெட்கப்படுவாங்க. வசனத்து நடுங்கிறவங்கள கர்த்தர் சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஆமே, சந்தோஷம். பயப்படுகிறவர்கள் சந்தோஷத்தினால காணப்படுவாங்க, பயப்படாதவங்க வெட்கப்படுவாங்க. இதை கர்த்தருடைய வசனத்தின் நடுங்கிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமே, நல்ல கேளு, நல்ல செவியை திறந்து கேளு. அதான் பெர்க்மான் ஐயா பாடுகிறார். செவிகளை நே திறந்து விட்டி சீத்த எங்கள் செவிகளை நே திறந்து விட்டி செய்வோமும் சீத்த இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. அல்லேலூயா. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோமும் சித்தம். இணை செவிகள் யாருக்கெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தேவ சித்தத்தை செய்வார்கள். ஆமென். செவி திறக்கப்படலன்னா செவி விருத்த சேதனம் செய்யப்படணும். செவி விருத்த சேதனம் செய்யப்படாவிட்டால் இந்த வார்த்தைகள் வந்து மோதுமே தவிர இதயத்துக்குள்ளால வராது. ஆமென். இதயத்துக்குள்ளால வந்து அதை செய்யும்படியாய் நம்ம கிரியை செய்யாது. அதனால வேதம் சொல்ல செவிகளை கத்த திறக்கணும். ஆமென். கண்களை கத்த திறக்கணும். வேதத்தை பார்க்கக்கூடிய மகத்துவமான கண்கள் திறக்கப்படும். ஏதோ போல வாசித்து போகிறது, ஏதோ போல கேட்கிறது. கடைசியில என்ன சொன்னாங்க ஒண்ணுமே தெரியாது, என்ன வாசிச்சா ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. உலகத்துல யாரு பேசுகிறாங்களோ தேவ பிள்ளை சத்தியத்தின்படி பேசினால் அதற்கு உடனே செவி கொடுக்க வேண்டும். அது தேவன் பேசுகிற பேச்சு. அதுக்கு நீ செவி கொடுக்க மாட்டோம் என்று ஒதுங்கினா ஆமே நம்மை கர்த்தர் வெட்கப்படுத்துவார்.
ஆமே, கேட்கிறவர்கள் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கலாம். இங்க ஒரு ராஜா எழுதுகிறார். ஏன் எழுதுகிறாரு? தானியேலை சிங்கத்தின் கெபியில இருந்து தேவன் பாதுகாத்தார். இந்த தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தா, ஜெபத்தில உண்மை உள்ளவனாய் இருந்தா, இதை தரியு ராஜா நல்ல கவனமாய் பார்த்தார். சிங்க கெபியிலே போடும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்று சொல்லி தரியு ராஜா அனுப்பி வைக்கிறார். இந்த ஜனங்கள் இந்த தானியேலை சிங்க கெபியிலே போட்டு விட்டார்கள். சிங்க கெபியிலே போட்டு விட்டார்கள். போட்டு மறுநாள் அதிகாலையில இந்த தரியு ராஜா சிங்க கெபியின் பக்கத்துல போய், தானியேலே, தேவனுடைய மனுஷனே, ஆமே, உன் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவித்தாரா என்று கேட்கிறாரு. உடனே தானியேல் உள்ளே இருந்து சத்தம் கொடுக்கிறார். ஆமா ராஜாவே, நான் உமக்கு முன்பாகவோ தேவனுக்கோ நான் துரோகம் செய்யல, நான் யாருக்குமே நான் அநியாயம் செய்யல, அதனால தேவனை தப்புவித்தார் என்று சொல்லுறான். இதை பார்த்த தரியு ராஜாவுக்கு ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஒரு தேவன் உலகத்தில் இருக்கிறாரா? தானியேலின் தெய்வம் அப்படிப்பட்டவரா? அவ்வளவு பெரியவரா? இவர் பயப்படத்தக்கவரா என்பதை அறிந்த தரியு ராஜா இங்கே சொல்லுகிறான் பாருங்க, வாசிக்கலாம் 25வது வசனம். பின்பு ராஜாவாகிய தரியு ஜாதியாருக்கும் பாசைக்காருக்கு எழுதினது என்னவென்றால், உங்களை சமாதானம் பெருக கடவது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தான் எந்த தேவனுக்கு முன்பாக என்று எழுதுகிறார். தானியேலின் தேவனுக்கு முன்பாக எப்படி பயப்பட வேண்டுமா? பயப்பட வேண்டும் என்று அவர் சொல்லல, நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. பாருங்க, ராஜா இந்த தேவ பிள்ளையுடைய கிரியையை பார்த்து ராஜா தேவன் தான் உண்மையானவர் என்பதை அறிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், அவர் ஜீவனுள்ள தேவன். தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் என்னென்னைக்கு நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிபரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதினார். அல்லேலூயா. எல்லாரும் தேசத்தின் எல்லையெங்கும் உள்ளவர்கள், எல்லா ஜன, எல்லா ஜாதி, எல்லா கோத்திரம், எல்லாரும் இனி தானியேலின் தேவனுக்கு நடுங்கி பயப்பட வேண்டும். அல்லேலூயா. இவன் நடுங்கினா, ராஜாவன் நடுங்கினா, ராஜாவன் தேவனுக்கு பயப்பட்டான். இவன் பயப்பட்டு விட்டு எல்லா ராஜ்யம் எங்கும் உள்ள ஜனங்களுக்கு எல்லாம் அறிவிப்பு கொடுக்கிறான், இவர் தாயா உண்மையான தெய்வம், இவர் சிங்கங்களின் வாய்க்கு தானியேலை தப்புவித்தாரே, இவர் தான் உண்மையான தெய்வம், இவருடைய ராஜ்யம் என்றைக்குமே நிலைக்கும், இது மாறாது, இவர் மாறாதவர் என்பதை தேசமெங்க அறிவித்தான். ஆமே, அவனே பயந்தான்ல, இந்த தரியு ராஜா பயந்தானே. தானியேலின் தேவனை பார்த்து வேற எந்த அற்புதத்தை அவன் பார்க்கல, சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தாரே, இவரை போல வேறொரு தேவன் இல்லை என்பதை கண்டுகொண்டான். தேவப்பிள்ளை, இத்தனை வருடமா நம்ம ஆராதிக்கிறோம், எதை கண்டீங்க? எதை கண்டீங்க? எதை கண்டீங்க? எதை கண்டீங்க? தேவ பிள்ளையே, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காணாம என்ன ஆராதனை, அறிந்து கொள்ளாம என்ன ஆராதனை, புரிந்து கொள்ளாம என்ன ஆராதனை, பயப்படாதபடி என்ன ஆராதனை. அவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிஞ்சீங்களா? அவர் பரிசுத்தமுள்ளவர் என்பதை அறிஞ்சீங்களா? இந்த வசனம் எத்தனையோ ஆண்டுகளாய் வாசிக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. ஏன் நம்ம செவிக்குள்ளால போகல? செவி விருத்த சேனம் பண்ணப்படல, அதனால இதயத்துக்குள்ளால போகல, நாம பரிசுத்தமா மாறல, உண்மை உள்ளவர்களாய் மாறல, நம்முடைய கிரியைகள் நல் கிரியைகளாய் மாறல, எல்லாம் துர்க்கிரியைகள். ஆமே, நடத்தைகள் துர்நடத்தை, தேவனை பிரியமில்லாத பேச்சு. தேவப்பிள்ளை, இன்னைக்கு மாறுவீங்களா? சகை பரலோகத்துக்கு போய்விட்டான் ஒரே நாள்ல. தரியு ராஜா ஒரே நாள் தான் சிங்கத்தின் கைக்கு தானியேலை தப்பித்தார் என்று சொன்ன உடனே அவன் பயப்பட்டுட்டான், நடுங்கிட்டான், தேசத்து ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டான். ஆமென். பார்வோன்
ஆமென். யோசேப்பின் தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை கண்டு யோசேப்புக்கு பயப்படும்படியா அவன் தேசமங்கு கட்டளையிட்டான். இவனை கண்டா ஒருத்தனே கையும் காலையும் என்ன செய்யக்கூடாது, அசையக்கூடாது. ஏன்னா எல்லாருமே பார்க்கிறாங்க. நம்ம ஏன் பார்க்கல? இந்த வசனத்தை ஏன் பார்க்கல? வசனத்தை பார்த்தாலே தெரியுமே, ஏன் நம்ம நடுங்கல்ல? தேவ பிள்ளைகளை ஏன் நம்ம கனப்படுத்தல? தேவ பிள்ளை வார்த்தை ஏன் கனம் கொடுக்கல? வேற என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனப்படுத்தாத கனஈனப்படுவார்கள். தேவ பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னா ஏன் கீழ்ப்படியல்ல? ஏன் கனப்படுத்தல? ஏன் அற்பமா நினைக்கிறா? கேட்கிறது அந்த பக்கம் போய் அற்பமா நினைக்கிறது, ஏதோ பேசுகிறது. கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு அது தெரியல. நான் இங்க நின்னு பேசுகிற கர்த்தர் கவனிக்கிறா என்று உனக்கு தெரியல. ஞானம் இல்ல, புத்தி இல்ல, தெய்வ பயம் இல்ல. நான் எங்க நின்னாலும் கர்த்தர் பார்க்கிறாரு, என்ன பேசினாலும் அவர் பார்க்கிறார், எங்க போனாலும் அவர் பார்க்கிறார், என் ஒவ்வொரு நடையும் அவர் பார்க்கிறார், என் ஒவ்வொரு வார்த்தைகளை அவர் கவனிக்கிறார் என்ற பயம் ஏன் இல்ல? நான் இன்னைக்கு இன்னாரோடு இப்படி பேசுகிறேன் தேவ பிள்ளை பற்றி, கர்த்தர் கவனிக்கிறார் என்று ஏன் பயம் இல்ல? மல்லியாவில் சொல்லப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுகிறவர் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பா, அதையும் கவனிப்பாரு, மற்றவர்கள் பேசுகிறத பார்ப்பாரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை பயப்பட எதை பேசுவாங்க? நல்லதை பேசுவாங்க. கவனித்து கேட்கிறார், என் பிள்ளைங்க என்னப்பா பேசுது. அங்க அவர்களுடைய பேச்சில கர்த்தர் மகிமைப்படுகிறார், கர்த்தர் அவர்களை விலையேற பெற்றவர்களை மாற்றுகிறார். ஆனா கர்த்தர் பிரியமில்லாத பேசுகிறதும் கர்த்தர் கேட்கிறாரு, அவர்களை விலை இல்லாதவர்களை மாற்றுகிறார், பதராக மாற்றுகிறார். ஆமே, நல்ல குப்பையாக மாற்றுகிறார். ஒண்ணுமே இல்லாம தள்ளுண்டு விட்டு விடுகிறார். தள்ளுண்டு போனார்கள். தேவ பிள்ளைகள் எழுந்திருப்பார்கள். இயேசுவின் வருகையில மரித்தாலும் எழுந்திருப்பார். கல்லறைகள் திறக்கப்படும். ஒரு கண்ணிமைக்கிற நேரத்தில் மறுரூபம் அடைவார்கள். பரிசுத்தமா வாழ்கிறான், உண்மையா வாழ்கிறான், நடக்கையில உண்மை, பேச்சில உண்மை, பார்வையில உண்மை, செயல்ல உண்மை, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறோமா தேவ பிள்ளையே? உண்மையா இருக்க முடியுமா? முடியாதா? இருக்க முடியும். நம்ம ட்ரை பண்ணுகிறது இல்ல. கேட்டாச்சு, பொய்யாச்சு, இனி அடுத்த ஞாயிறு, அதுக்கு அடுத்த இடையில எல்லாம் நமக்கு இஷ்டப்படிதான் போ. ஆமே, யாரு கேட்க போறா? யாரு பார்க்க போறா? ஊழியக்காரன் பார்த்தானே, ஊழியக்காரி போ, இவையெல்லாம் வகை வைப்பு. என்ன யாரும் வகை வைப்பு இல்ல, கர்த்தர் வகை வைக்கிறார். நான் உங்க முகத்தை பார்த்து பேசினா நான் கர்த்தருக்கு முன்பா நிற்க முடியாது. ஆமே, நீங்க பகைத்தாலும் சரி, சிநேகித்தாலும் சரி, சத்தியத்தை சொன்னதினால நீங்க என்னை பகைத்தாலும் சரி பரவாயில்ல, கர்த்தர் என்னை அணைக்கிறார், அணைத்து முத்தமிடுகிறார். மகளே, என் வருகிற ஜனங்களை நீ உருவாக்கு. ஆமே, மணிகளாக மாற்று, இப்படிப்பட்ட மேனிகளாக மாற்று, அவர்களை சேர்த்து கொள்ளும்படியாய் வரப்போகிறேன். நாம எச்சரிக்க வேண்டிய பிரகாரமாய் எச்சரிக்கணும், கண்டிக்க வேண்டிய பிரகாரமாய் கண்டிக்கணும். பிள்ளையானாலும் பெற்றோர்கள் கண்டிக்காவிட்டால் பிள்ளையுடைய இரத்த பழியை கர்த்தர் பெற்றோரிடத்துல கேட்பா. சபைக்கு வருகிற பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய பிரகாரமாய் கண்டிக்காமல், அவங்க செஞ்சா என்ன, செய்யாட்டா என்ன, நடந்தா என்ன, நடக்காம என்ன, எப்படி போனா என்னன்னு சொல்லி நான் இருப்பேன் என்று சொன்னால் உங்க அன்னையோட இரத்த பழிக்கு நான் காரணமாகி விடுவேன். நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? 2 பேரை தந்தாலும் சரி, 5 பேரை தந்தாலும் சரி, 10 பேரை தந்தாலும் சரி, 100 பேரை தந்தா, எத்தனை பேரை தந்தாலும் அவர்களை எல்லாம் விலையேற பெற்றவர்களை மாற்றுவது என் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுங்க. ராஜாக்கள் எல்லாம் பயப்படுகிறாங்க, நடுங்குகிறாங்க. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தரியு ராஜா அறிந்து விட்டான், பார்வோன் அறிந்து விட்டான், சகேயை அறிந்து விட்டான், மரியாள் அறிந்து விட்டாள், தாவீது அறிந்து விட்டான். யோசபாத்து ராஜா கண்டு கொண்டான், அவன் தன் நடக்கை நேராக்கினானாம். யோசபா, இன்னை எத்தனை பேர் நடக்கை நேராக்குறீங்க? தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் கனம் பண்ணுகிறீங்க? எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் கவனிக்கிறார் தேவ பிள்ளையே. ஏனோதானே என்று ஒரு வாழ்க்கை வாழாத, ஏனோதானே என்று ஒரு வாழ்க்கை வாழாத, ஞானியாக விவேகியாக வாழ்க்கை வாழ தேவ பிள்ளையே. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் பயந்து நடுங்கினாரு, பயந்து நடுங்கி திகைத்தார். யோபு நடுங்கினார், எல்லா தேவ பிள்ளைகள் நடுங்கினாங்க. உன்னுடைய நடுக்கம் எங்க போச்சு தேவ பிள்ளையே? உன்னுடைய பயம் எங்க போச்சு? இன்னை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் கேட்கிறார். என் வசனத்து இன்னை எத்தனை பேர் நடுங்குறீங்க? இப்படி எல்லாம் வசனம் இருக்கிறதா?
ஐயோ நான் அறியாமல் போனேனே என்று எத்தனை நடுங்குறீங்க. இன்னும் நடுக்கம் வரல, இன்னும் நடுக்கம் வரல. ஏன்னா செவி இன்னும் திறக்கப்படல. இருதயம் இன்னும் கடினமாகிறது, சிலருக்கு துணிகரம் கொள்ளுகிறது. ஆமென். அவர் அக்கினியில போட்டாலும் ஒரு கை பார்க்கலாம். ஆமா, அப்பதானே போடுவாரு, அப்ப பார்த்துடலாம். இல்ல இல்ல, எப்ப போடுவாருன்னே தெரியாது. நாளைக்கே உயிர் போச்சுன்னா அதே செகண்டே வேதனை ஸ்தலம், இல்லாவிட்டால் பரதீசு. ஆமென். நீ அவர் எப்ப வருவாருன்னு பார்க்காத. உன் உயிர் கேரண்டி இல்லாத உயிர், எப்ப போகுன்னு தெரியாது. இந்த நாளை ஆயத்தப்படுத்திக்க, இந்த நேரத்தை ஆயத்தப்படுத்திக்க. இன்றே ரட்சண்ய நாள், இன்றே அனுக்கிரக காலம். நாளை நடப்பதை அறியானந்தரே, இவ்வேளை ஆதாயப்படுத்திக் கொள்ளி. இந்த நேரத்தில் நடுங்கிவிடு மகளே, நடுங்கிவிடு மகனே. நாளை என்பது உன்னுடையதல்ல. அதனால இந்த நேரத்தை ஆயத்தப்படுது. நான் அப்ப பார்த்துக்கலாம், அப்ப எல்லாம் முடியாது. நீ இப்பவே பாரு, உடனே பாரு, செய்ய வேண்டியதை உடனே செய். பயப்படு, நடுங்கு, கர்த்தருக்கு பயப்படு, மனுஷனுக்கு பயப்படாதே. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், அது உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகும். கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் செய்யுங்க. தேவனை அறியாதற்கு முன்னே நம்முடைய இஷ்டம் போல வாழ்ந்தோம், இஷ்டம் போல நடந்தோம், இஷ்டம் போல பேசினோம், எதையோ செஞ்சோம். இப்ப இயேசு அறிஞ்சிட்டோம், சத்தியத்தை அறிஞ்சிட்டோம், வசனத்தை அறிஞ்சிட்டோம். இனி அதன்படிதான், வசனத்தின்படிதான், தேவனுக்கு பிரியமானதைத்தான் செய்யணும். இனி நமக்கு பிரியமானதல்ல. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி செய்தது போல அல்ல. ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு ஞான ஸ்நானம் எடுக்காததற்கு முன்னே வாழ்ந்தது போல அல்ல. அபிஷேகம் பெற்ற பிறகு அபிஷேகம் பெறாததற்கு முன்னே நடந்தது போல அல்ல. தேவ பிள்ளையே, ஒரு வித்தியாசம் வேணும், ஒரு மாற்றம் வேணும். இதுவரை மாற்றம் இல்லை, வித்தியாசம் இல்லைன்னா ஆண்டவருக்கு கோபம் மூலம். ஆமென். முன்னாடி நடந்தோம், நம்முடைய சொந்தபடி நடந்தோம், உட்கார்ந்தோம், தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்தோம், தேவையில்லாதத பேசினோம். இனி அப்படி அல்ல. அதான் பெர்க்மான் ஐயா பாடுகிறார். தேவ பிள்ளைகளே, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தால் உமக்காக, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. முன்னாடி எழும்புனா நம்முடைய இஷ்டப்படி, முன்னாடி நடந்தோ நம்முடைய இஷ்டப்படி. இனி அப்படி அல்ல. நீ எழும்பினாலும் அவருக்காகத்தான், நடந்தாலும் அவருக்கா, வேலைக்கு போனாலும் அவருக்காகத்தான். ஆமே, வேலை போனாலும் அவருக்காக, வேலை விட்டு வந்தாலும் அவருக்காகத்தான், எல்லாமே அவருக்காகத்தான். சம்பளம் கிடைத்தாலும் அவருக்காக, சம்பளம் கிடைக்காவிட்டாலும் அவருக்காக, படுத்தாலும் அவருக்காக, எழும்பினாலும் அவருக்காக, அமர்ந்தாலும் அவருக்காக. அமருவதும் அறிந்து அமரணும். நான் தேவனை பிரியமான இடத்துல தான் அமரணும். ஆமே, அப்படின்னா தான் நீங்க அமர்ந்தாலும் அவருக்காக. இல்ல உங்க இஷ்டப்படி அமர்ந்தீங்கன்னா அது உங்களுக்காக அமர்ந்தீங்க, அதுல கர்த்தர் பிரியப்பட மாட்டா. அதான் அமர்ந்தாலும் அவருக்காக. ஆமே, எல்லாமே அவருக்காக, எல்லாம் 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 மூச்சு பேச்சு எல்லாமே அவருக்காக. ஆமே, அப்படி வாழுங்க தேவ பிள்ளைகளை. வேதம் சொல்லுகிறது. ஆமே, யாக்கோபு 3:13. ஆமே, அல்லேலூயா. நல் நடக்கையினால, உங்கள் கிரியைகளெல்லாம் நல் நடக்கையினால காண்பீங்க, காண்பீங்க. எத்தனை பேர் காட்ட போறீங்க? சகைவை போல எத்தனை பேர் காட்ட போறீங்க? இல்லட்டா துணிகரம் கொள்ள போறீங்களா? ஆமே, பயப்பட போறீங்களா? நடுங்க போறீங்களா? செய்ய போறீங்களா? என்ன தேவனுக்கு மறைஞ்சு எங்கேயும் இருக்க முடியாது, ஒழிக்கவே முடியாது. மனுஷனுக்கு மறைக்கலாம், ஊழியக்காரனுக்கு மறைக்கலாம், ஆமே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மறைக்கலாம், கவர்மெண்ட்டுக்கு மறைக்கலாம், எல்லாருக்கும் மறைக்கலாம். ஆனா தேவனுக்கு மாத்திரம் மறைக்கவே முடியாது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதை மாத்திரம் நினைச்சுக்காங்க. நீங்க இப்ப இருந்து இதயத்துல எதை எதை நினைக்கிறீங்களோ எல்லாம் அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார்.
நல்ல தீர்மானம் எடுக்கிறீங்களா? அதையும் கர்த்தர் அறிகிறார். இல்ல துன்மார்க்கமான துர்க்கிரியைகளை நினைக்கிறீங்களா? அதையும் கர்த்தர் கவனிக்கிறார். அதற்கேற்ற பலனை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. அல்லேலூயா. என் வசனத்து நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்து நடுங்குறியா சகோதரா? வசனத்து நடுங்குறியா சகோதரி? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தன்னை வெளிப்படுத்துகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்க எப்படிப்பட்டவங்க? நீங்க கட்டுகிற ஆலை எப்படிப்பட்டது? வானங்கள் கொள்ளாத தெய்வம், பூமி கொள்ளாத தெய்வம். அண்ட சராசரங்களை படைத்தவர். அவர் சொல்லுகிறார், என் வசனத்து நடுங்கிறவன ஆவியில நொறுங்குண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்து நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. வேற யாரையும் அவர் பார்க்கல. இந்த வசனத்தை எத்தனை பேர் நடுங்குறீங்க? நான் இனி உண்மையா இருக்க போகிறேன், நான் இனி பரிசுத்தமா வாழ போகிறேன். ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ள. நீ உண்மை இல்லாட்டாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. நீ பரிசுத்தம் இல்லாவிட்டாலும் அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரு. அல்லேலூயா.